பெற்றோரே வாருங்கள், அவர் அருள் மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள் மொழி கேளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நாம் திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற கடைசி வாரத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே இன்று நம்முடைய திரு அவையானது நாம் சிந்திப்பதற்கும் நாம் வாழ்வாக்குவதற்கும் இறை வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த இறை வார்த்தையானது அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை காண சென்ற, அதுவும் அவருடைய வீட்டிற்கே சென்று கருவுற்றிருக்கின்ற எலிசபெத் அம்மாளை வாழ்த்தி போற்றும் விதமாக இந்த இறைவார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அன்னை மரியாள் ஓடோடி சென்று எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவர் இறைவனுடைய பேரின்பத்தையும் பேருவகையும் பெற்று மகிழ்கின்ற நல்லதொரு தருணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். எனவே நாமும் பிறரை வாழ்த்தவும் பிறரை பாராட்டவும் நாம் வரம் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதரிகளே, சகோதரர்களே, தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய பாவங்களையும் இப்போது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு பாவ மன்னிப்பு மன்றாட்டுக்கு பிறகு நீங்கள் பாட வேண்டிய பாடல், மன்னிச்சிடு சாமி, தப்பு செஞ்சு புட்டோம், ஏத்துக்கங்க சாமி, தவறி போயிட்டோம். மன்னிச்சிடு சாமி, தப்பு செஞ்சு புட்டோம், ஏத்துக்கங்க சாமி, தவறி போயிட்டோம். இரக்கமே உருவான இறைவா, இதோ உம்முடைய மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக எங்களை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, நாங்கள் வெறும் வெளிவேட அடையாளங்களால் நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வெளி அடையாளங்களை விட எங்களுடைய உள்மனதை நாங்கள் தயாரிப்பதற்கு நாங்கள் மறந்துவிட்டோம். அப்படிப்பட்ட தருணத்தை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது கண்ணோக்கி பார்க்கின்றோம். நாங்கள் இன்னமும் உள் உணர்வோடு எங்களுடைய மனதையும் உள்ளத்தையும் ஆண்டவருடைய பிறப்புக்காக இன்னும் அதிகமாக நாங்கள் தயார் செய்வதற்கான ஆற்றலை நீரே எங்களுக்கு அளித்தருளும். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரை வருகையை நாங்கள் தயாரிக்கின்ற மறந்த தருணத்தை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அதையெல்லாம் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. மன்னிச்சிடு சாமி, தப்பு செஞ்சு புட்டோம், ஏத்துக்கங்க சாமி, தவறி போயிட்டோம். இதோ வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்ற யோவானுடைய நற்செய்தியின்படி ஆண்டவரே, நீரே எங்களுக்கு இறை வார்த்தையாக இருக்கின்றீர். அப்படிப்பட்ட இறை வார்த்தை எங்களுடைய வாழ்வுக்கு விளக்காக அமைகின்றது, எங்களுக்கு ஒளியாக இருக்கிறது. காரிருளில் இருந்தவர்களுக்கு பேரொளியை கண்டது போல இந்த வாக்கு எங்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றது. இதையெல்லாம் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் இறை வார்த்தையை வாசிக்க நாங்கள் மறந்திருக்கின்றோம். அதையெல்லாம் நாங்கள் மறுத்திருக்கின்றோம்.
எனவே இறைவார்த்தையை நாங்கள் இன்னும் அதிகமாக நேசிக்க, வாசிக்க, அதை வாழ்வாக்க நீரே எங்களுக்கு துணை புரியும். இறை வார்த்தையை வாசிக்காத தருணத்தை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. மன்னிச்சிடு சாமி, தப்பு செஞ்சு போட்டோம், ஏத்துக்கங்க சாமி, தவறி போயிட்டோம். அன்பின் ஆண்டவரே, இதோ எங்களுக்கு பாதுகாக்க, பராமரிக்க எங்களுடைய பெற்றோரை நீ எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, பல வேளைகளில் எங்கள் பெற்றோர் செய்கின்ற நல்ல காரியங்களை நாங்கள் பாராட்டாமல் இருந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட தருணத்தை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது கண்ணோக்கி பார்க்கின்றோம். எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் எந்நாளும் மதித்து அவர் செய்கின்ற அனைத்து நல்ல காரியங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு வரம் தாரும். மேலும் எங்களுடைய பெற்றோர்களை மதிக்காத தருணத்தை எல்லாம் நாங்கள் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரை எங்களை மன்னித்து எங்களுடைய தவறை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு புது வாழ்வு தாரும். மன்னிச்சிடு சாமி, தப்பு செஞ்சு போட்டோம், ஏத்துக்கங்க சாமி, தவறி போயிட்டோம். உன்னதரான ஆண்டவரே இறைவா, இதோ எங்களுக்கு பணி செய்கின்ற அனைத்து பணியாளர்களையும் நாங்கள் அவர்கள் செய்கின்ற வேலைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், அதனை பாராட்டாமல் நாங்கள் சென்றிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தருணத்தை எல்லாம், நேரத்தை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். இதோ உம்முடைய வல்லமையால் செய்கின்ற அனைத்து காரியங்களையும் நாங்கள் பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்பதை நாங்கள் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, அந்த பாவத்தை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு எங்கள் தவறை மன்னித்து எங்களுடைய முழு உள்ளத்தையும் ஏற்றுக்கொள்ளும். மன்னிச்சிடு சாமி, தப்பு செஞ்சு போட்டோம், ஏத்துக்கங்க சாமி, தவறி போயிட்டோம். மன்னிச்சிடு சாமி, தப்பு செஞ்சு போட்டோம், ஏத்துக்கங்க சாமி, தவறி போயிட்டோம். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமக்களின் மன்றாட்டுகளை இரக்கமுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் எங்கள் மனித உடல் எடுத்து வரும் ஒரே திருமகனின் வருகையில் மகிழ்வுறும் அவர்கள் அவர் தமது மாட்சியில் வரும்பொழுது நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ மலைகள் மேல் தாவி என் நண்பர் வருகின்றார். இனிமை மிகு பாடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 8 முதல் 14 முடிய. தலைவி கூறியது, என் காதலர் குரல் கேட்கின்றது, இதோ அவர் வந்துவிட்டார், மலைகள் மேல் தாவி வருகின்றார், குன்றுகளை தாண்டி வருகின்றார். என் காதலர் கலைமானுக்கு அல்லது மறைமான் குட்டிக்கு ஒப்பானவர். இதோ எம் மதிர் சுவருக்கு பின்னால் நிற்கின்றார்,
பலகனி வழியாய் பார்க்கின்றார், பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார். என் காதலர் என்னிடம் கூறுகின்றார், விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. இதோ கார்காலம் கடந்துவிட்டது, மழையும் பெய்து ஓய்ந்து விட்டது. நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன, பாடி மகிழும் பருவம் வந்துற்றது. காட்டுப்புறா கூவும் குரல் அதுவோ நாட்டினில் நமக்கு கேட்கின்றது. அத்தி பழங்கள் கனிந்துவிட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. பாறை பிளவுகளில் இருப்பவளே, குன்றின் வெடிப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு எனக்கு உன் முகத்தை, எழுப்பிடு நான் கேட்க உன் குரலை. உன் குரலினிது, உன் முகம் எழிலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புது பாடலொன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பேரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவர்க்கு பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இம்மானுவேலே, சட்டம் இயற்றும் எம் அரசே, இறைவனாம் எம் ஆண்டவரே, எம்மை மீட்க எழுந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 39 முதல் 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது எலிசபெத்து வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. இறையேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, என்னுடைய குருத்துவ பணியில் ஒரு மிகச்சிறந்த பணியாக நான் கருதுவது வீடுகளை சந்திப்பது. எனவே மீட்பு பணி திட்டத்தில் மிகச்சிறந்த ஒரு திட்டமாக ஒவ்வொரு வீடுகளையும் சந்தித்து அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளில் நாமும் பங்கு கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதும், மேலுமாக அந்த வீட்டில் உள்ள மக்கள் அனைவரோடு இணைந்து மகிழ்வதுதான் எங்களுடைய பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அப்படியாக என்னுடைய குருத்துவ வாழ்வில் மெய்ப்பு பணி திட்டமாக இந்த வீடுகளை சந்திக்கும் பொழுது ஒரு வீட்டில் வித்தியாசமான ஒரு நிகழ்வை பார்த்தேன். அது என்ன நிகழ்வு என்று பார்க்கும் பொழுது, வீட்டிற்குள் உள்ளே நுழைந்தவுடன் அந்த வீட்டினுடைய தலைவர் எங்களை அன்போடு இன்முகத்தோடு புன்முறுவலோடு எங்களை வரவேற்றது இல்லாமல் தன்னுடைய வீடை முற்றிலுமாக எங்களுக்காக சுற்றி காட்டினார். அந்த வீடு சுற்றி பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது என்பது உங்களுடைய உள்ளத்தில் கேள்வி எழலாம். ஆனால் அந்த வீடு சுற்றி பார்க்கின்ற அளவுக்கு அது மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த கட்டிட அமைப்பு அல்ல, மாறாக அவர்களுடைய வாழ்க்கை முறை. அப்படியாக அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்க்கும் பொழுது அந்த வீட்டினுடைய தலைவர் ஒரு மிகச்சிறந்த கவிதை எழுதுபவராக இருந்தார். எனவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் சிறுவயது முதல் அவர் வேலை செய்கின்ற வரை அவர் தன்னுடைய வாழ்வில் பல கவிதைகளை அவர் எழுதி வைத்திருக்கின்றார். அதை பல்வேறு கவிதைகள் வாசிக்கின்ற தளத்திற்கு சென்று அந்த போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் அவர் பெற்றிருக்கின்றார். எனவே அவர் பெற்றுக்கொண்ட பரிசுகளையும் அவர் பெற்ற பதக்கங்களையும் வீடு முழுவதும் அவர் நிரப்பி வைத்திருக்கின்றார். எனவே ஒவ்வொரு பதக்கத்தையும் அவர் சொல்லி, இந்த ஆண்டு இந்த நிகழ்வில் எனக்கு இது முதல் பரிசு கிடைத்தது, இந்த ஆண்டு எனக்கு 2ஆம் பரிசு கிடைத்தது என்று ஒவ்வொரு பதக்கத்தையும் அவர் சுட்டிக்காட்டி அதற்கு பின்புலத்தில் இருக்கின்ற வரலாற்றையும் எங்களுக்கு மிகவும் சுவையாக கவிதைத்துவமாக எங்களுக்கு கொடுத்தார். எனவே அனைத்தையும் பார்த்தேன். அனைத்து பரிசுகளும் விலை உயர்ந்த பரிசுகளாக, பொன்னை போல மின்னுகின்ற அளவுக்கு மிகவும் பளபளப்பான பரிசுகளாக அனைத்துமே இருந்தன. ஆனால் ஒரே ஒரு பரிசு மட்டும் மிகவும் பழமையானதாக, விலை மதிப்பு மிகவும் குறைந்ததாக இருந்தது. அது என்ன என்று பார்க்கும் பொழுது அது ஒரு சாதாரண அன்றாடம் நாம் பயன்படுத்துகின்ற சோப்பு டப்பா. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வீடு,
இவ்வளவு பதக்கங்கள் இருக்கின்றன, இவ்வளவு அழகான பதக்கங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிறிய பொருளை அங்கு வைத்திருப்பது ஏதோ ஒரு விதமாக இருந்தது. எனவே உடனடியாக அவரிடம் நான் கேட்டேன், இதை இந்த இடத்தில் நீங்கள் வைக்க வேண்டுமா என்று நான் கேட்டேன். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், இங்கு இருக்கின்ற மிக உயர்ந்த பதக்கங்களை விட மிகவும் விலை உயர்ந்தது, மிகவும் விலை மதிப்புக்கு உரியது இந்த சாதாரண சோப்பு டப்பா தான். ஏன், இதுக்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்கிறது என்று நான் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், முதலில் நான் படிக்கின்ற பள்ளிக்கூடத்தில் கவிதை வாசித்து எனக்கு கிடைத்த முதல் பாராட்டு, எனக்கு கிடைத்த முதல் பரிசு இந்த சாதாரண சோப்பு டப்பா என்று அவர் சொன்னார். எனவே இந்த சாதாரணமான விலை மதிப்பு குறைந்த இந்த சோப்பு டப்பா தான் எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தது, எனக்கு ஒரு ஆக்கத்தை கொடுத்தது, இன்னும் நான் சாதிக்க வேண்டும் என்ற உணர்வை எனக்குள்ளாக தூண்டியது இந்த சாதாரண பரிசு பொருள்தான். எனவே இந்த பரிசு பொருளை ஒரு சாதாரண பொருள்தான். இதை கொடுக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் சொன்னார், இன்னும் நீ அதிகமாக வளர வேண்டும், இன்னும் நீ அதிகமாக வெற்றி பெற வேண்டும், அதற்கு இது உனக்கு ஊக்கியாக இருக்கும் என்று அவர் சொன்னார். எனவே அவர் அன்று கொடுத்த அந்த பாராட்டு, அந்த ஆசிரியர் எனக்கு கொடுத்த வாழ்த்துரை என் வீடு முழுவதும் இந்த கவிதை வழியாக பல பதக்கங்களை பெற, பல பட்டங்களை பெற எனக்கு இதுதான் எனக்கு அச்சாணியாக இருந்தது, இதுதான் எனக்கு நம்பிக்கையை கொடுத்தது, இதுதான் எனக்கு வாழ்வை கொடுத்தது என்று அவர் பெருமிதமாக கூறினார். ஆம், இறையேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இதை போல நாமும் நம்முடைய வாழ்விலும் பல்வேறு விதமான பரிசுகளை பெற்றிருப்போம். அந்த பரிசுகளை பெறும்போது என்ன, ஃபாதர் ஒரு சாதாரண பேனா கொடுக்கிறாரு, என்ன ஃபாதர் ஒரு சாதாரண இந்த டப்பாவை போய் கொடுக்கிறாரு, என்ன ஃபாதர் ஒரு சாதாரண ஒரு டிஃபன் பாக்ஸை போய் கொடுக்கிறாரு, இவருக்கு பெரிய பரிசை கொடுக்க இவருக்கு மனசு இல்லையா என்பதை போன்ற நாம் விமர்சனங்களை வைப்போம். ஆனால் இந்த விமர்சனங்களையும் தாண்டி அந்த பொருள் என்பது முக்கியமல்ல, அதனுடைய பொருள் என்பது முக்கியமல்ல, அதனுடைய மதிப்பு என்பது முக்கியமல்ல, மாறாக எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதுதான் இங்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். இந்த சிறிய பொருள்தான் அவருடைய வாழ்வில் மிகவும் உயரக்கூடிய மிகப்பெரிய ஊக்கியாக இருந்தது என்பதை இந்த நிகழ்வின் வழியாக நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் வாசித்த முதல் வாசகமாக இருந்தாலும் சரி, நற்செய்தி வாசகமாக இருந்தாலும் சரி, நாம் பிறரை வாழ்த்த வேண்டும், பிறரை புகழ வேண்டும், பிறரை பாராட்ட வேண்டும் என்ற அடிப்படை செய்தியாக இது அமைகிறது. இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த இனிமை பாடல் நூலானது மற்ற நூல்களை விட மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தனிப்பட்ட வியப்புக்குரிய நிகழ்வுகளை எல்லாம் இந்த இனிமை மிகு பாடலில் அமைந்திருக்கின்றன. என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த இனிமை மிகு பாடல் நூலில் கடவுள், இறைவன் போன்ற எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தாத வண்ணமாக அந்த நூலானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. வெறும் ஒரு காதலன் காதலிக்கு இடையே நடைபெறுகின்ற உரையாடலை போன்று இந்த நூலானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. மேலுமாக இந்த நூலானது ஆண்டவருடைய அன்பு எத்தகையது என்பதை குறிக்கும் விதமாக அமைந்திருக்கின்றது. மேலுமாக காதல் என்பது கெட்ட வார்த்தை அல்ல, மாறாக இது புனித மிகுந்த வார்த்தை என்பதை இந்த இனிமை மிகு பாடலானது நமக்கு அழகாக சுட்டி காட்டுகின்றது. இப்படி பேறு பெற்ற இந்த இனிமை மிகு பாடலிலிருந்து இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் ஒரு தலைவனும் தலைவியும் உரையாடுவதை போல இந்த செய்தியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் தலைவியானவள் தன்னுடைய தலைவனுடைய வருகைக்காக காத்திருக்கின்றார். தன்னுடைய தலைவன் எப்படி வருவான் என்று அவர் கவிதை நகத்தில் சொல்லும் பொழுது, என்னுடைய தலைவன் கலை மானை போல, மறை மானை போல அவர் துள்ளி குதித்து வருவார்.
எனவே துள்ளி குதிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. சாதாரணமாக நடப்பதற்கும் நாம் பரிசுகளை பெற்று வேகமாக ஓடி சென்று வாங்குவதற்கும், நம்மை பாராட்டும் பொழுது அவர்களை ஓடி சென்று நாம் கட்டி அரவணைத்துக் கொள்வதற்கும் என்பது பல வித்தியாசங்கள் இருக்கிறது. எனவே சாதாரணமாக செல்வதற்கும் ஒரு தலைவியை காதல் உள்ளத்தோடு அன்பு உள்ளத்தோடு செல்வதற்கும் வித்தியாசங்கள் பல இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மேலுமாக இந்த தலைவனானவன் அந்த தலைவியை பார்ப்பதற்காக ஓடோடி செல்கின்றார். மேலுமாக அந்த தலைவன் தன்னுடைய தலைவியை பார்த்து அவருடைய அழகில் மயந்து இப்படியாக அவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார். என் அன்பே, என் அழகே என்று அந்த தலைவியை வர்ணிக்கின்றார். மேலுமாக உன்னுடைய குரலானது மிகவும் இனிதாக இருக்கிறது, உன்னுடைய முகம் மிகவும் எழிலாக இருக்கிறது என்று அவருடைய அழகையும் அவருடைய பேரின்பத்தையும் தலைவன் அவர்கள் அழகாக விவரித்து கூறுகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு தலைவனும் ஒரு தலைவியும் தங்களுடைய காதல் உள்ளத்தோடு தங்களுடைய வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வது என்பது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இந்த தலைவன் வேறு யாரும் அல்ல, இந்த தலைவி வேறு யாரும் இல்லை. தலைவன் நம்முடைய ஆண்டவரை குறிக்கின்றது, தலைவி என்பவர் நம்முடைய திரு அவையை குறிக்கின்றது. எனவே திரு அவையானது தலைவனுடைய வருகைக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது. இதோ தலைவன் வரப்போகின்றார், எங்களை மீட்க போகின்ற மீட்பர் வரப்போகின்றார், கார் இருளில் இருக்கின்ற எங்களுக்கு பேரொளியை தரப்போகின்ற மீட்பர் வரப்போகிறார் என்று ஆர்வத்துடன் காத்திருக்கின்ற தலைவி போல நம்முடைய திரு அவையானது ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறது என்ற பின்புலத்தோடு இந்த முதல் வாசகமானது நமக்கு அமைகின்றது. இந்த முதல் வாசகத்தில் நாம் உன்னிப்பாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், செய்தி என்னவென்றால், பிறரை பாராட்டுவது. எனவே தலைவர் தலைவனை கலைமானை போல வருகிறார் என்று பாராட்டுகிறார். மேலும் தலைவனவன் தலைவியை என்னுடைய அழகே, உன்னுடைய குரல் இனிமையானது, எனக்கு நெஞ்சத்திற்கு நெருக்கமானவளை என்பதை போன்ற காதல் வார்த்தைகளால் அவரை பாராட்டுகிறார், அவரை புகழுகிறார், அவரை வாழ்த்துகிறார். எனவே இப்படியாக தான் இந்த முதல் வாசகமானது பிறரை பாராட்ட வேண்டும், பிறரை வாழ்த்த வேண்டும், கடவுளை என்னாலும் நாம் போற்ற வேண்டும் என்பதை போல நமக்கு அமைகின்றது. அடுத்ததாக இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை நாம் எடுத்து பார்ப்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி. அன்னை கன்னிமரியால் எலிசபெத் அம்மாள் வயதான காலத்தில் அவர் கருவுற்றிருக்கிறார் என்பதை வானதூதர் வழியாக அவர் அறிந்து கொள்கிறார். எனவே அன்னை கன்னிமரியால் அவரும் கருவுற்று இருக்கிறார் என்பதை அறிந்தும் அந்த வயதான பெண்மணிக்கு நான் உதவ வேண்டும் என்ற முன்னுணைப்போடு, அதுவும் லூக்கா நற்செய்தியாளர் அழகாக பதிவு செய்கிறார், அன்னை மரியாள் விரைந்து செல்கிறார். அவர் எந்த ஒரு காலதாமதமும் செய்யவில்லை, அவர் எந்த ஒரு தடங்களுக்கும் அவர் தன்னைத்தானே உட்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக விரைந்து சென்று எந்த அளவுக்கு வேகமாக சென்று அந்த வயது முதிர்ந்த கருவுற்ற பெண்ணுக்கு நாம் உதவி செய்ய முடியும் என்ற நினைப்போடு அவர் வேகமாக செல்கின்றார். ஏன் அவர் அந்த மலைப்பகுதிக்கு செல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, விவிலிய பின்னணியோடு நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக குருகுலத்தை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் குருக்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எரிகோ நகரில் தான் இருப்பார்கள். ஆனால் செக்கரியா என்ற குரு எலிசபெத் அம்மாள் வயதான காலத்தில் கருவுற்று இருக்கிறாரே, இதை மற்ற மக்கள் எப்படியாக பார்ப்பார்கள், ஏளனமாக சிரிப்பார்கள் அல்லவா என்ற பின்புலத்தில் இவர்கள் மறைவான பகுதிக்கு செல்கின்றார்கள். எனவே மறைவான பகுதியாக மலைப்பகுதிக்கு அவர்கள் செல்கின்றார்கள். எனவே அவர்களை தேடி சென்று தயக்கத்தோடு இருக்கின்ற அவர்களை அன்னை மரியாள் தேடி செல்கின்றார். தேடி செல்லும் பொழுது அவர் தன்னுடைய கையில் என்ன பரிசு பொருள் கொண்டு வந்தார் என்பது நமக்கெல்லாம் தெரியவில்லை. அதை மறைமுகமாக நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். ஆனால் அன்னை மரியா தன்னுடைய உள்ளத்தில் நல்ல பாராட்டுகளையும் நல்ல வாழ்த்துக்களையும் அவர் கொண்டு செல்கின்றார். வீட்டிற்குள் உள்ளே நுழைந்தவுடனே அவர் எலிசபெத் அம்மாளை பார்த்து அவரை வாழ்த்துகிறார். எனவே அவர் கூறிய வாழ்த்தானது எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றிலிருந்த குழந்தையானது துள்ளிற்று. அன்னை மரியாள் கூறிய பாராட்டு எலிசபெத் அம்மாள் முழுவதும் தூய ஆவியார் குடிகொள்ள செய்தது. எனவே ஒரு சாதாரண ஒரு பாராட்டு, ஒரு சாதாரண வாழ்த்து எலிசபெத் அம்மாளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது.
எலிசபெத் அம்மாளுக்கு மிகப்பெரிய பேறு பெற்ற வாழ்வை கொடுத்தது. எலிசபெத் அம்மாளுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் நிரம்ப பெற்ற வாழ்வாக அது அமைக்கப்பட்டது. எனவே பிறரை வாழ்த்தும் போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்வும் உயரும். மேலுமாக நாம் யாரை வாழ்த்துகின்றோமோ அவர்களுடைய வாழ்த்தும் எப்பொழுதும் மேல் நோங்கி இருக்கும் என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த பாராட்டு, பிறரை வாழ்த்துவது எப்படிப்பட்ட வாழ்த்தாக இருக்க வேண்டும்? எப்படி நாம் பிறரை வாழ்த்த வேண்டும்? வாழ்த்துவதால், பிறரை பாராட்டுவதால் நமக்கு என்ன பயன் இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நாம் இன்னும் சற்று அதிகமாக, இன்னும் கூர்மையாக நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் பாராட்டுவதால் பிறர் பயன்படுகின்றார்களோ இல்லையோ, அது நமக்கு பயனாக அமைகின்றது. நாம் பிறரை பாராட்டும் போது நம்முடைய உள்ளமானது தூய்மையாக்கப்படுகிறது. நாம் எந்த ஒரு சுயநலமற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உறுதி செய்கிறது. பிறரை பாராட்டுவதால் நம்முடைய சுயநலமானது குறைக்கப்படுகிறது என்பதை நாம் முற்றிலுமாக உணர வேண்டும். காரணம் என்று பார்க்கும் பொழுது, நாம் பிறரை பாராட்டும் பொழுது நம்மை நாமே தாழ்த்தி கொள்கின்றோம். எனவே ஆண்டவருடைய பெயரால் நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு பிறரை நாம் உயர்த்துகின்றோம். நம்முடைய திருமுழுக்கு யோவான் கூட தாழ்ச்சியோடு அவர் சொல்கின்றார், வரவிருக்க ஆண்டவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று திருமுழுக்கு யோவான் தன்னையே தாழ்த்தி கொள்கின்றார். எனவே ஒரு சுயநலமற்ற வாழ்க்கைக்கு அவர் தன்னையே உட்படுத்திக் கொள்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை பார்த்து சொல்லும் பொழுது, இவர் மனித குலத்திற்கெல்லாம், விண்ணுலகில் இருக்கின்ற அனைவருக்கெல்லாம் இவர் மிக பெரியவராக இருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை மிகவும் பாராட்டுகிறார். எனவே திருமுழுக்கு யோவான் தம்மையே தாழ்த்தி கொள்ளும் பொழுது அவர் பாராட்டிற்கு உட்பட்ட நபராக மாற்றப்படுகிறார். எனவே நாம் சுயநலமற்று வாழும் பொழுது கண்டிப்பாக பிறர் செய்கின்ற நல்ல காரியங்கள் நம்முடைய கண்ணிற்கு தெரியும். நான் மட்டும்தான் பெரியவன், நான் தான் மிகவும் திறமைசாலி, என்னை விட வேறு யாரும் இல்லை என்று நாம் சுயநலத்தோடு வாழும் பொழுது கண்டிப்பாக நாம் அழிவின் பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. நாம் பிறரை பாராட்டும் பொழுது அந்த பாராட்டு பிறருடைய வாழ்வை உயர்த்துகின்றதோ இல்லையோ, நம்முடைய வாழ்வையும் நம்முடைய தரத்தையும் கண்டிப்பாக உயர்த்து கொள்ளும் என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நாம் பிறரை பாராட்டுவதால் நம்முடைய நட்பு வட்டாரம் மிகவும் பெரிதாக விரிவடைகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் அடுத்தவர்களுடைய குறைகளையும் அவர்கள் செய்கின்ற குற்றங்களையும் நான் சுட்டி காட்டிக் கொண்டே இருந்தால் அவர்கள் நம்முடைய உறவை முறித்து கொண்டு சென்று விடுவார்கள். ஆனால் பிறர் செய்கின்ற உண்மையான, நேர்மையான, நல்ல காரியங்களை நாம் பாராட்டும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் நம் அருகிலேயே இருப்பார்கள். அதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் கட்டளையை கொடுத்திருக்கின்றார். உங்களை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்யுங்கள். பிறரை அன்பு செய்வது என்னவென்று பார்க்கும் பொழுது, பிறர் செய்கின்ற நல்ல செயல்களை நீங்கள் பாராட்டும் பொழுது அதுவே அன்பின் அடையாளமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கட்டளையின் வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய பணியாளர்களை, தன்னுடைய சீடர்களை அவர் இனிமேல் உங்களை பணியாளர்கள் என்று நான் அழைக்க மாட்டேன், மாறாக நண்பர்கள் என்று அழைப்பேன் என்று அவர்களை பாராட்டுகிறார். எனவே அதனால்தான் சீடர்கள் அனைவருமே அவரோடு உடனிருந்து செயல்பட்டார்கள். ஆண்டவருடைய நற்செய்தியை உலகமெங்கும் அவர்கள் பரப்பினார்கள். எனவே நாம் எந்த அளவுக்கு பிறரை பாராட்டுகின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய நட்பு வட்டாரமானது பெருகி கொண்டு இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையாக இருக்கிறது. மேலுமாக நாம் பிறரை பாராட்டும் பொழுது நம்மிடம் இருக்கின்ற தயக்க குணத்தை நாம் நீக்குகின்றோம். சில நேரங்களில் நாம் பாராட்டும் பொழுது இவரை பாராட்டணுமா இல்லை வேணாமா, நமக்கு பேச்சு வருமா வராதா, டான்ஸ் வருமா வராதா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை விட சிறப்பாக ஒருவர் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களை நாம் பாராட்டும் பொழுது கண்டிப்பாக அந்த நபர் அவர் பாராட்டை ஏற்றுக்கொண்டு நமக்காக உதவி செய்கிறார். நீயும் என்னை போல பாடலாம், நீயும் என்னை போல ஆடலாம், நீயும் என்னை போல பேசலாம், நீயும் என்னை போல கவிதை வரையலாம், நீயும் என்னை போல ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரராக வரலாம், நீயும் என்னை போல மிகச்சிறந்த திறமைசாலியாக வரலாம் என்று அவர் உங்களை நம்பி, எனவே அவர் பயன்படுத்திய யுக்தியை உங்களுக்காக சொல்லித் தருவார்.
எனவே நாம் பாராட்டும் பொழுது அவரும் வளர்கின்றார், நாமும் வளர்கின்றோம் என்பதுதான் நாம் அனைவரும் பெறுகின்ற பேரின்பமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாம் பிறரை பாராட்டும் பொழுது கண்டிப்பாக உற்சாகம் கிடைக்கின்றது. யாரெல்லாம் சோர்வுற்று இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் சோம்பேறிகளாக இருக்கின்றார்களோ, அந்த சோம்பேறிகளை பார்த்து அவர்களிடத்தில் இருக்கின்ற நல்ல குணத்தை நீங்கள் பாராட்டும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் சுறுசுறுப்பான நபர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. மேலுமாக யாரெல்லாம் சோர்வுற்று கடின உழைப்பு செய்து சோர்வாக இருக்கும் பொழுது அவர்களிடத்துல போய் நீங்க உற்சாகமான வார்த்தைகளை பேசும்பொழுது, அவர்கள் செய்த செயலை நீங்கள் பாராட்டும் பொழுது மீண்டுமாக அவர்கள் செய்த செயலை இன்னும் ஆற்றலோடு இன்னும் வலிமையோடு அவர்கள் செயல்படுவார்கள் என்பதுதான் உளவியல் நமக்கு கூறிய செய்தியாக இருக்கிறது. இதைதான் நம்முடைய லூக்கா நற்செய்தியாளர் பிரிவு 9 இறை வார்த்தை 11 நாம் வாசிக்கின்றோம், மீனா நாணயம் என்ற ஓமையின் வழியாக. எனவே தலைவன் அவன் வெளியூருக்கு செல்கின்றார், வெளிநாட்டிற்கு தொலைதூர பயணம் செய்கின்றார். எனவே தன்னுடைய பணியாளர்களை அழைத்து ஒவ்வொருவருக்கும் 10 நாணயங்களை கொடுக்கின்றார். எனவே மீண்டும் வரும் பொழுது அவர்களிடத்தில் கணக்கு கேட்கின்றார். 10ஐ வைத்து கொண்டவர் ஒரு சிலர் அந்த 10ஐ மறுபடியுமாக இரட்டிப்பாக மற்றொரு 10ஆக மாற்றிக்கொள்கிறார். அப்பொழுது அவர்களை பாராட்டுகின்றார். எனவே நல்ல ஊழியனே, நீ சிறிய பொறுப்பில் நீ நம்பிக்கை உரியவனாய் இருந்தால் அதனால் உனக்கு பெரிய பொறுப்பை நான் அளிக்கின்றேன் என்று சொல்லி அவருக்கு 10 நகருக்கு தலைவராக ஆக்குகின்றார். மற்றொரு நபர் 10 நாணயங்களை வைத்து 5ஆக பெருக்குகின்றார். எனவே அவருக்கு 5 நகர்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இவ்வாறாக நாம் பிறரை பாராட்டும் பொழுது, பிறரை உற்சாகப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் வளர்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற வேலையை இன்னும் அதிகமாக செய்வதற்கு நாமெல்லாம் ஒரு கருவியாக, ஒரு ஊக்கமாக இருக்கிறோம் என்பதை யாராலும் நாம் மறுக்க முடியாது. அடுத்ததாக நாம் பிறரை பாராட்டும் பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி என்பது நம்முடைய உள்ளத்தில் நிறைவாக இருக்கிறது. நாம் செய்த செயல் சரியான செயலா, நாம் செய்த செயல் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருந்ததா என்பதை அறிந்து கொள்வதற்கு பிறர் வருகின்ற பாராட்டிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. எனவே பாராட்டுபவரும் மகிழ்ச்சியால் பேருவகையால் துள்ளுகின்றார்கள். அதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றது. எலிசபெத் அம்மாளுடைய காதில் மன்னை மரியாளுடைய வாழ்த்துரை கேட்கும் பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தையானது பேருவகையால் துள்ளிற்று என்பதை இன்றைய நற்செய்தியானது நமக்கு அழகாக பதிவு செய்கின்றது. எனவே நாம் இப்படி பாராட்டும் பொழுது நமக்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய ஆன்மாவிற்கும் பலவிதமான பயன்கள் கிடைக்கின்றது. எனவே என்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக எப்படி பாராட்டக்கூடாது, எப்படி பாராட்டை நாம் பெறக்கூடாது என்பதையும் திருவிவிலியமானது நமக்காக அழகாக எடுத்து காட்டுகின்றது. எனவே பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த ஆதிக்க தலைவர்களும் மக்கள் அனைவரும் தங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வெளி வேட அடையாளங்களோடு அவர்கள் செயல்பட்டார்கள். எனவே தங்களுடைய ஆடைகளை அவர்கள் பெரிதாக ஆக்கி கொண்டார்கள். நோன்புகளை இருந்து அவர்கள் வெளிப்படையான நோன்புகளை அவர்கள் கடைபிடித்தார்கள். பந்திகளில் அவர்கள் முதலிடத்தில் தேர்வு செய்தார்கள். காரணம், அவர்கள் செய்வதை மக்கள் அனைவரும் பாராட்ட வேண்டும் என்பதை அவர்கள் தங்களுடைய மனதில் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எனவே பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் செய்ய வேண்டாம். மாறாக நாம் செய்கின்ற செயல் கண்டிப்பாக பிற மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பாராட்டு நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மேலுமாக பிறரை பாராட்டும் பொழுது நாம் போலியாக பாராட்டக்கூடாது. அவர் செய்த ஒரு சிறிய செயலை நாம் பெரிதாக காட்டக்கூடாது. இப்போதெல்லாம் நாம் தொலைக்காட்சியில் வருகின்றது, நம்முடைய அரசியல் தலைவர்கள் இவர் டிராக்டர் ஓட்டினார், இவர் மிதிவண்டி ஓட்டினார் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது ஐயோ, இவர்களெல்லாம் இந்த ஊடகமானது பெரிதுபடுத்தி அவர்களை பாராட்டுகிறது. இதெல்லாம் ஒரு சாதாரண செயல். ஆனால் தலைவர்கள் செய்யும் பொழுது இதை பெரிதாக அவர்கள் பாராட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு போலியான பாராட்டை நாம் ஒருபோதும் நாம் உற்சாகப்படுத்தக்கூடாது.
நாமும் அதை செய்யக்கூடாது. நாம் பாராட்டும் பொழுது கண்டிப்பாக எது கடவுளுக்கு உகந்த உண்மையுள்ள செய்தியாக இருக்கிறதோ, எது கடவுளுக்கு உகந்த நேர்மையான செய்தியாக இருக்கின்றதோ, எது கடவுளுக்கு உகந்த நீதியான செயலாக இருக்கின்றதோ அந்த செயலை நாம் அனைவரும் இணைந்து பாராட்ட வேண்டும். மேலுமாக பாராட்டு என்பது பிறரை உயர்வாக காட்டி மற்றொருவரை தாழ்வாக ஒருபோதும் காட்டக்கூடாது. எனவே இஸ்ரேல் மக்கள் சவுல் அரசன் இருக்கிறான், தாவீது அரசன் இருக்கின்றான். எனவே போர் புரிந்து வரும் பொழுது சவுல் 1000 பேர்த்தை கொன்றான், தாவீது 16,000 பேற்றை கொண்டான் என்று அந்த பெண்மணிகள் எல்லாம் இணைந்து தாவீதை புகழும் பொழுது சவுலுக்குள்ளாக ஒரு தீய எண்ணமானது பிறக்கின்றது. எனவே நம்முடைய வீடுகளில் நாம் பாராட்டும் பொழுது நம்முடைய குழந்தைகளை நாம் எந்த அளவுக்கு சமமாக கண்ணோக்கி பார்க்கின்றோம் என்பதை நாம் இப்பொழுது கவனிக்க வேண்டும். ஒருவரை வீட்டில் உள்ள மூத்த குழந்தையை பெரிதுபடுத்தி பாராட்டுவதும் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளை தாழ்வுபடுத்தி இழிவுபடுத்துவதும் என்பது அவர்களுக்குள்ளாக மிகப்பெரிய வஞ்சனையை ஏற்படுத்தும் என்பதை நம்முடைய இறை வார்த்தையானது நமக்குள்ளாக வாழ்வியல் செய்தியாக சொல்கின்றது. எனவே நாம் பிறரை பாராட்டும் பொழுது ஒருவரை உயர்வாக காட்டுவதற்கு மற்றவரை தாழ்வாக ஒருபோதும் அவர்களை கொண்டு செல்ல வேண்டாம். அவர்களுடைய தீய எண்ணங்களுக்கு நாம் வழிவகுக்க வேண்டாம். மாறாக பாராட்டும் பொழுது நேர்மையோடு பாராட்டுவோம். மேலுமாக அனைத்தையும் நாம் பார்த்தோம். ஆனால் இறுதியாக எப்பொழுதும் பாராட்டும் வாழ்த்தும் என்பது கடவுளுக்கு மட்டுமே உகந்ததாக இருக்க வேண்டும். கடவுள் மட்டும்தான் அனைத்து வாழ்த்துக்களுக்கும் பாராட்டுகளுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். காரணம், அவர்தான் அனைத்து செயல்களுக்கும் அவர் வல்லவராக இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய கடவுளை பாராட்டுவோம். நாம் பிறர் என்னை பார்த்து பாராட்டும் பொழுது கண்டிப்பாக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். காரணம், நான் செய்த இந்த செயல், நான் செய்த இந்த நிகழ்வு, நான் கொடுத்த இந்த பிரசன்டேஷன் அனைத்துமே கடவுளால் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. கடவுள் கொடுத்த உடலாலும் கடவுள் கொடுத்த அறிவாலும் கடவுள் கொடுத்த ஞானத்தாலும் தான் என்னால் இதை செய்ய முடிஞ்சது என்பதை நாம் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அனைத்து புகழும் அனைத்து வாழ்த்துகளும் ஆண்டவருக்கு மட்டுமே உகந்ததாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஆண்டவரோடு இணைந்து நாம் வாழும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் தருகின்ற பேரின்பத்தை நாம் பெறப்போகின்றோம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய வாழ்வில் ஒரு முடிவெடுப்போம். எனவே அடுத்தவர்களை நாம் இன்னும் அதிகமாக நேர்மையான உள்ளத்தோடு எந்த ஒரு போலித்தனமும் இல்லாமல் அடுத்தவர்களை பாராட்ட வேண்டும். அடுத்தவர் செய்கின்ற நல்ல காரியங்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அது வெறும் சொல்லாக மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக ஒரு சிறு புன்னகை அவர்களை பாராட்டும் விதமாக அமையட்டும். நாம் கொடுக்கின்ற ஒரு சிறிய பொருள், ஒரு சோப்பு டப்பாவாக இருந்தாலும் சரி, அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் அந்த பொருளை பார்க்காமல் அந்த பொருள் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் கண்ணோக்கி பார்ப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு வாழ்வு தருவார். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் குடமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது திரு ஆவியின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்க்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதன் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி அக்களிப்புடன் பாடுவதாவது: Hosanna, Hosanna, Hosanna. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. Hosanna, 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 Hosanna. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மெதகு ஆய தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவருடனும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் திகழ்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இன்று மரித்த அனைவருக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். உலகு அனைத்தையும் படைத்து அனைத்தும் நல்லது என கண்டு பாராட்டிய உன்னதரான ஆண்டவர் இவரே. இவர் தருகின்ற பாராட்டும் வாழ்த்தும் நமக்கே உரியன என்று நம்மை சிந்திக்க வைக்கின்ற உண்மையான தெய்வமும் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க
எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய ஆண்டவர் இதோ நம்முடைய உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கின்றார். எங்கு 2-3 நபர்கள் இறைவனுடைய பெயரால் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்களுடைய மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கூறிய அன்பின் ஆண்டவர் இதோ நாம் இருக்கின்ற இருப்பிடத்தில் நம்மோடு ஆண்டவர் உடன் நடக்கின்றார். இதோ ஆண்டவர் எங்கும் இருக்கின்றார், எதிலும் இருக்கின்றார். எனவே இந்த உலகத்தை படைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்துகின்ற, நம்மை ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் வழிநடத்துகின்ற உன்னதராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். அந்த உன்னதரான ஆண்டவரை நாம் வாழ்த்துவோம். இந்த பாடல் வழியாக ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும் என்ற பாடலை நாம் ஜெபமாக மாற்றி அனைவரும் இணைந்து பாடுவோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மோடு செயல்படுகின்றார். யாவே கடவுளாக, நமக்கு மீட்பராக, நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற இறைவனாக ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நம்முடைய அருகில் இருக்கின்றார். அருட்சாதனங்களில் ஆண்டவர் இருக்கின்றார், இந்த திருப்பலியில் ஆண்டவர் இருக்கின்றார், இறை வார்த்தையோடு ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் என்னாலும் இருக்கின்றார். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க யாரெல்லாம் தூய்மையான உள்ளத்தோடு இருக்கின்றார்களோ ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம். இந்த பாடல் வழியாக ஆண்டவரை நாம் வாழ்த்துவோம். யாரெல்லாம் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயாக கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கருத்தாங்கிய தாய் உன்னை மறந்தாலும் நான் ஒரு நாளும் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் ஆண்டவர் இதோ நம்மோடு இருக்கின்றார். தாய் உள்ளத்தோடு, தாய் அன்போடு என்னாலும் அரவணைக்கின்ற தெய்வமாக, என்னாலும் நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவராக இதோ அவர் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவரை போற்றுவோம். இதோ தகப்பனாக நம்மை ஒவ்வொரு நாளும் வழிகாட்டுகின்ற நல்லதொரு தந்தையாக ஆண்டவர் இருக்கின்றார். ஊதாரி மைந்தனுக்கு இரக்கமுள்ள தந்தையாக வரவேற்றதை போல ஆண்டவர் இரக்கமுள்ள தந்தையாக இருக்கின்றார். நம்மை ஒவ்வொரு நாளும் மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற கடவுளாக இருக்கின்றார். சக்கைக்கு இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று அவரை மன்னித்து பாவியை ஏற்றுக்கொண்ட தந்தையாக அவர் இருக்கின்றார். எனவே அந்த தாய் உள்ளம் கொண்ட ஆண்டவரை, தகப்பன் உள்ளம் கொண்ட ஆண்டவரை, தாயும் தந்தையுமாக இருக்கின்ற ஆண்டவரை நாம் போற்றுவோம், புகழ்வோம். அம்மாவும் நீரே
எங்களோடு வழிநடத்தும். நீர் எங்களோடு கூட வாரும். அன்று இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் 40 ஆண்டுகளாக அவர்கள் பயணம் செய்யும் பொழுது, நீர் காட்டிய கானா நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு துணையாக அவர்களோடு வழிநடத்திய ஆண்டவரை நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். அந்த பாலைவனத்தில் இருப்பதை போல நாங்கள் இன்பமற்ற சூழ்நிலையில், நாங்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது, நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆறுதலாக இருந்தலும், எங்களுக்கு தேறுதலாக இருந்தலும். அன்பின் ஆண்டவரே, இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற அனைத்து இறை மக்களையும் ஆண்டவரை உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை அவர்களோடு இருந்தருளும் ஆண்டவரை, அவர்களோடு பயணம் செய்யும் ஆண்டவரை. யாரெல்லாம் பயணத்தில் இருக்கின்றார்களோ ஆண்டவரை நீரே அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் செல்லக்கூடிய பயணத்தை ஆண்டவரை நீரே பாதுகாப்பான பயணமாக ஆண்டவரை நீரே மாற்றி அருளும். ஒவ்வொரு நாளும் மக்களை வழிநடத்துகின்ற, மக்களை பயணம் செய்கின்ற ஒவ்வொரு நபர்களையும், ஒவ்வொரு ஓட்டுநர்களையும் ஆண்டவரை உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் சரி, பேருந்து ஓட்டுநராக இருந்தாலும் சரி, மேலுமாக வாகனம் ஓட்டுவர் அனைவரையும் ஆண்டவரை உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். மக்களை பாதுகாப்போடு அவர்கள் பயணம் செய்வதற்கு துணையாக இருக்கின்ற இவர்களை ஆண்டவரை நீதாமே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை என்னாலும் பயணத்தில் இருக்கின்ற, ஆபத்தான பயணம் செய்கின்ற இவர்களுக்கு ஆண்டவர் நீதாமே அவர்களுக்கு உதவிகரமாக இருந்தருளும். நாங்கள் பயணம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த ஓட்டுநர்களை நாங்கள் மறந்து விடுகின்றோம். அவர்கள் செய்த நல்ல செயல்களை எல்லாம் நாங்கள் பாராட்டாமல் தவறி வருகின்றோம் என்பதை ஆண்டவரை இந்த நேரத்தில் நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரை எங்கள் பாவங்களை பாராமல் அவர் செய்கின்ற நல்ல காரியங்களை ஆண்டவரை நீரே கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தருளும். அவர்கள் வழியாக அவர்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் நீதாமே நிறைவாக ஆசீர்வதிக்குமாறு எஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரை, தனிமையில் வீட்டில் தனியாக சொந்த பந்தங்கள் அற்று, உறவினர்கள் அற்று, நண்பர்கள் அற்று, அனைவரும் பிரிந்து தனியாக இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஐயா, நீர் அவர்களோடு இரும் ஐயா, அவர்களோடு தங்கியிருக்கும் ஆண்டவரை. அவர்களுக்கு தனிமை என்பதை உணராமல் நீரே அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற, நீரே அவர்களுக்கு அருகில் இருக்கின்ற என்பதை உணரும் விதமாக அவர்களை இருப்பிடத்தில் இறைவனாக நீர் என்றும் இருக்கும்படியாக ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக உதவி செய்கின்ற பல்வேறு நபர்களை நாங்கள் பாராட்டாமல், அவர்கள் செய்கின்ற நல்ல செயல்களை நாங்கள் கண்டுகொள்ளாமல் நாங்கள் சென்றிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுக்கின்ற எங்களுடைய தாய், அனைவரையும் நாங்கள் மறந்திருக்கின்றோம். நாங்கள் பயணம் செய்யும் பொழுது, நாங்கள் உணவகத்தில் இருக்கும் பொழுது பல்வேறு நபர்களும் எங்களுக்காக உதவி செய்கின்றார்கள். ஆன்மீக ரீதியாக எங்களுக்கு உதவி செய்கின்றார்கள். உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க, நம் எப்பொழுதும் அன்போடு இருக்க பல நபர்கள் ஆண்டவருடைய கருவிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, அவர்களை எல்லாம் நாங்கள் கண்ணோக்கி பார்க்காமல், அவர்கள் செய்த நல்ல செயல்களை எல்லாம் நாங்கள் பாராட்டாமல், வாழ்த்தாமல் நாங்கள் மறந்து வாழ்ந்திருக்கின்றோம். ஐயா, ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் கண்ணோக்கி பாராமல் உமது இரக்க குணத்தால் எங்களை மன்னித்து ஏற்றலும். ஆண்டவரே, மேலுமாக அவர்கள் ஒவ்வொருவரையும் நீதாமே நிறைவாக ஆசீர்வதித்தரலாம். எந்த ஒரு பாராட்டையும் எதிர்பாராமல், எந்த ஒரு வாழ்த்தையும் எதிர்பாராமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபரையும், குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் எங்களுக்காக உதவி செய்த அனைத்து துப்புரவு பணியாளர்களையும், செவிலியர்களையும், மருத்துவர்களையும் நாங்கள் நன்றியோடு கண்ணோக்கி பார்க்கின்றோம். அவருடைய சேவைகளை நாங்கள் போற்றுகின்றோம், அவருடைய சேவைகளை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஆண்டவரை, நாங்கள் நேரடியாக அவர்களை பாராட்டாமல் இந்த ஜெபத்தின் வழியாக நாங்கள் அவர்களை பாராட்டி கொண்டிருக்கின்றோம், அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களையும் ஆண்டவரை நீதாமே நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரை, நிறைவாக ஆசீர்வதியும். எளிய உள்ளத்தோடு மக்கள் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்று அவர்கள் உழைத்த ஒவ்வொரு உழைப்பையும் ஆண்டவரை நீரே நிறைவான பலனாக அவர்களுக்கு அளித்தருளும். கண்ணீரோடு விதைத்தவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று நாங்கள் திருப்பாடல் ஆசிரியர் வழியாக நாங்கள் வாசிக்கின்றோம். அவர்களைப் போல நாங்கள் அக்களிப்போடு ஒவ்வொரு நாளும் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்வதற்கு ஆண்டவர் நீதாமே துணை செய்யும். ஆண்டவரை, எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தருளும், எங்களுக்கு துணையாக வந்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த
எங்களோடு இணைந்து திருப்பலியை ஒப்பு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவர் நீதாமே எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தந்தருளும். அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மறை நிகழ்வுகளில் பங்கேற்பு மக்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பாயிருப்பதாக. ஆதலால் முழு இறைப்பற்றுடன் உமக்கு மாட்சிக்கு அடிபணிந்து உள்ளத்துக்கும் உடலுக்கும் உரிய மீட்பை அவர்கள் மிகுதியாக பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனை என்றும் போற்றி புகழ சென்று வாருங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. உம்மையாம் கெஞ்சுகிறோம், கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.